செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றதாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். மதுரை மத்திய சிறையில் உள்ள பேராசிரியர் நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறான வழி நடத்திய வழக்கில் எனக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்த சிறுலியத்தூர் மகிழா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவேன். இந்த வழக்கில் 2 மற்றும் 3வது குற்றவாளிகளான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுதலை செய்தது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் தான் நான் மாணவிகளிடம் செல்போனில் பேசிய முயற்சி செய்தேன். யாரும் பாதிக்கப்படவில்லை. குற்றவாளிகளை விடுதலை செய்த பிறகு என்னை பல பிரிவுகளில் தண்டித்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ஏற்புடையதல்ல. எனவே இந்த வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனையை விதித்த சிறுலித்தூர் நீதிமன்றத்தின் அந்த மகிழா நீதிமன்றம் விதித்த தண்டனை ரத்து செய்ய வேண்டும் எனவும், இந்த வழக்கு முடியும் வரை தனக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அந்த மனுதாரரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்வதாகவும், பிரதான வழக்கு விசாரணை வருகின்ற 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். பேராசிரியர் அந்த முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி விடுதலை எதிர்த்து சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன.